காலை வணக்கம் மக்களே. போன வாரம் ஆஃபீஸ் ஒர்க் சரியாக போகலன்னு மீட்டிங்கில் உட்கார வச்சு ஊக்கடிச்சிட்டாங்க. அந்த மன உளைச்சலை போக்குறதுக்காக மணிமுத்தாறு வரையும் போகலான்னு பிளான் போட்டிருந்தேன். கூட நம்ம நண்பர் மதியம் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. 2 பேரும் காலையிலே ஒரு காஃபியை குடிச்சிட்டு வெள்ளனையே இங்கேருந்து கிளம்பிட்டோம். தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி போய்கிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி அங்கே போயிட்டு வந்த நம்மளோட இன்னொரு நண்பர் கால் பண்ணி அங்கே 2 வீலர்லாம் அலோடு இல்லைப்பா, 4 வீலர் மட்டும் தான் அலோடுன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். ஏற்கனவே இருந்த மன உளைச்சல் இன்னும் அதிகமாயிருச்சு. வேற எங்கே போகலான்னு யோசிக்கும் போது தென்காசி தாண்டி கேரளா பார்டரில் தென்மலைன்னு ஒரு ஏரியா இருக்கிறது தெரிய வந்துச்சு. பிளேஸை மாற்றி அங்கே கிளம்பிட்டோம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே டிஸ்டன்ஸ் தான். தென்காசியில் டிஃபனை முடிச்சுட்டு தென்மலைக்கு போகிற வழியில் அந்த ஸ்பாட்டை பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் கருவேலங்காடு, முள்ளுக்காடு, உப்புறான்னு பார்த்துட்டு இந்த ஏரியாவை பார்த்து நான் செம ஹாப்பி ஆகிட்டேன். உங்களுக்கும் காட்டுறேன், நீங்களும் ஹாப்பியாகுங்க. இந்த வைப்லேயே தமிழ்நாடு பார்டரை தாண்டி கேரளா பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. அங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் ட்ராவலில் தென்மலை டேமை ரீச் பண்ணியாச்சு. இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. என்ட்ரி டிக்கெட் 10 ரூபா தான். அதை எடுத்துகிட்டு டேரெக்டாக உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுமே ஒரு பார்க் மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் இருந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே 2 வியூ பாயிண்ட் இருக்கிறதா சொன்னாங்க. ஒன்று கீழே, இன்னொன்று மேலே. ஃபஸ்ட்டு கீழே இருக்க வியூ பாயிண்ட்டுக்கு போனோம். அங்கே போய் பார்த்தா பாயிண்ட்டு மட்டும் தான் இருந்தது, வியூ இல்லை. ஏன்னா இங்கே டேம் திறக்கும் போது மட்டும் தான் இங்கே அழகாக இருக்கும் போல் பார்க்குறதுக்கு. மேலே இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே போய் பாருங்கள், அது இன்னும் அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நான் அங்கேருந்து நேராக மேலே போயிட்டோம். மேலே ஒரு பெரிய லேக் ஏரியா இருந்துச்சு. பார்க்க நல்லா அழகாக அமைதியாக இருந்தது. நாங்கள் போயிருந்த டைம் கூட்டம் வேறு கம்மியாக, அதனால் கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த இடத்த ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பக்கத்தில் இருந்த செக்யூரிட்டி கிட்ட வேறு ஏதாவது ஸ்பாட் இருக்கான்னு கேட்டோம். அவர் ரோஸ்மலான்னு ஒரு இடம் இருக்குப்பா, நீங்கள் அங்கே போங்க, அங்கே சூப்பராக இருக்கும், 2 வீலரில் போகிறதுக்கு சரியான ஸ்பாட்டு, ஆகா ஓகன்ட்டார். உடனே கண்டிப்பாக அங்கே போகணும் ஒரு முடிவு பண்ணிட்டோம். கீழே இறங்கினதும் சரியான மழை. அப்புறம் குளிருக்கு இதமாக 2 பேரும் ஒரு டீயை போட்டோம். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு மதி வேகமாக கண்ணாடி போட்டார். அப்போல்லாம் தெரியாது ரோஸ்மலால் தான் மெயின் த்ரில்லிங்கே இருக்குன்னு. என்ன நடந்துச்சுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.